வருகை பாடலுக்காக அனைவருக்கும் வருகை பாடல். பாடல் 21 பக்கம் 70. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவினரும் தாயும் தந்தையுமான இறைவனின் பதிவும் தூயாவின் தொழுவையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி எல் அந்தோனிதாஸ் அவர்களையும் அருட் சகோதரர் அருட் சகோதரிகள் மற்றும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் பேதுரு அன்னையும் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறான இன்று மார்க்கு நற்செய்தியின் தொடக்கம் நமது வழிபாட்டின் மையக்கருத்தாக தரப்பட்டுள்ளது. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்று இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள அறிமுக வார்த்தைகள் நம் சிந்தனையை தூண்டுகின்றன. நம் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீனம் ரோமியர் ஆக்கிரமிப்பில் நொறுங்கி வந்த காலம். ஒவ்வொரு நாளும் அங்கு நடந்த ஆக்கிரமங்களும் அநியாயங்களும் கண்ட இயேசு அதை பார்த்து நொறுங்கி போகாமல் அச்செய்திகளுக்கு மாறாக நம்பிக்கை தரும் செய்திகளை நம் சொல்லாலும் செயலாலும் உருவாக்கினார். நல்ல செய்திகளே நிரந்தரமானவை, தேவையில்லாத மோசமான செய்திகள் யாவும் நிரந்தரமற்றவை என்பது மக்கள் மனதில் ஆழப்படைந்து தம் உயிரையை பணைய வைத்து இறந்து உயிர்த்தால் நல்ல செய்தி என்று வாழும் என்ற நம்பிக்கையை இயேசு தந்தார். கிறிஸ்துவ மறைவின் ஆணி வேராக விளங்கும் இயேசுவையும் அவர் வாழ்வையும் ஒரு நற்செய்தியாக நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து உள்ளோமா? இந்த நற்செய்தியாக நாம் வாழ முற்படுகின்றோமா? மனமாற்றம் அடைவோம். அவருடைய வழியில் அடி சேர்க்காமல் அவரோடு ஒன்றித்து செல்பவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பணியில் பக்தியுடன் பங்கேற்போம்.
ஏசாயா நூலில் உள்ள பகுதி இந்த திருவருகை காலத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொல்லுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் சீயோனின் மக்களாக இதோ உலக மக்களை மீட்க ஆண்டவர் வருவார் என்று காத்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வின் மீட்புக்காய் இப்பொழுது நம்பிக்கையோடு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளார்ந்த குரலை, உள்ளார்ந்த எண்ணத்தை, உள்ளார்ந்த சிந்தனையை அவர் உயர்த்திட, நம்முடைய வாழ்க்கையையும் உயர்த்திட இறைவனிடம் விருப்பமாய் மன்றாடுவோம். சென்ற வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்வில் வந்த பேரிடர்கள், வாழ்க்கையில் உயர வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீரினுடைய தன்மை மட்டும் உயர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மழையுடைய தாக்கம் நம்மை தாக்கி அதை தாண்டி இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரு பேர் ஆபத்திலிருந்து இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி அந்த விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இந்த 4 வாரங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த குடியில் தற்காமல் இருக்கின்ற 4 மெழுகுவர்த்திகள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகின்றன. போன வாரம் எதை பற்றி சொன்னது? கீழே அழகாக எழுதியிருக்குது, நம்பிக்கை. நல்லா சோடு மழை பெய்தாலும் கண்டிப்பாக மழை நிற்கும். எவ்வளவுதான் பேரிடர்கள் நம்மை தாக்கினாலும் ஆண்டவருடைய வல்லமை நம்மை தாங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணித்த வேளைகள் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற பிற மத சகோதர சகோதரிகள், பிற சபை சகோதர சகோதரிகள் அவர்களும் முழுவதும் மீட்கப்பட வேண்டும். எல்லாரும் மீட்கப்படுவதற்காய் இறைவன் முழுமையாய் காத்திருக்கிறார். எனவே இன்றைய நாளில் நாம் 2வது திரியை ஏற்றிருக்கின்றோம். முதல் திரி ஏற்றப்பட்டிருக்கின்ற வேளையிலே 2வது திரி எதை பற்றி சொல்லுகிறது? அமைதியை பற்றி. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் அந்த அமைதியை கொடுங்கள். ஏனென்றால் நாம் அமைதியை பெற்றிருக்கிற பொழுதுதான் நாம் அடுத்தவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். சொல்லுவாங்கல்ல, சட்டியில் இருந்தால் தான் பண்ண முடியும், அகப்பை இல்லை. அகப்பை என்பது கரண்டி. எனவே நாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த அமைதியை இறை பிரசனத்தின் மூலமாக, ஆண்டவருடைய உடனிருப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள உருக்கமாய் மன்றாடுவோம். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற தூய பேதுரு அன்பிய குடும்பமுடைய அன்பிய வழிகாட்டிகள் பவனில் வந்தீங்க. அன்பிய வழிகாட்டிகள் முன்னாடி வாங்க. இந்த 2வது மெழுகுவர்த்தியை ஏற்பதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வாழ்விலும், நம்முடைய அன்பியங்களிலும் இருக்கின்ற உறவுகள் மத்தியிலும் அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும், அந்த ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்றும் நாம் உருக்கமாய் மன்றாடுவோமாக. அங்கிருந்த 8 பொறுப்பாளர்களுக்காக 8 பொறுப்பாளர் மாறுவாங்க. இப்பொழுது பாடகர் குழுவினர் நம்மை இந்த ஒரு வழிபாட்டில் இணைத்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவனிடம் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல
பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தல் புரிவாராக. ஆமென். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் பல்வேறு எழுபொருள்களின் நடுவில் நாங்கள் ஞானம் நிறைந்த அறிவினால் தெளிவு பெற வேண்டும் என்றும் இவ்வாறு வர இருக்கின்ற உமது திருமகனை விரைந்து சென்று சந்திக்கவும் அவரோடு தோழமை கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாமை ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாள் வழிபாடானது தூய பேதுரு அன்பிய குடும்பங்களுக்காய் அர்ப்பணிக்கப்படுகிறது. சிறப்பாய் இறைவன் குடும்பங்களை பாதுகாத்துட வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுவோமாக. மேலும் நம்முடைய தமிழக தாய் திருவைக்கு செம்மன் தூய அருளானதனுடைய புண்ணிய பூமி ஓரியூர் பேராலயமாக உயர்த்தப்பட்ட வேளையில் இறைவனுக்கு நன்றி செலுத்திடுவோம். எவ்வாறு அவருடைய பெயர் தாங்குகிற நபர்கள், பெயர் தாங்குகிற அன்பியங்கள், பெயர் தாங்குகிற பங்குகள் இறைவனுடைய உடனிருப்பை வழிகாட்டுதலை நாமும் பெற்றுக்கொண்டு இறையேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கான அருளை கேட்டு மன்றாடுவோமாக. இன்றைய நாளில் ஜயன் மாறும் இக்குழந்தை தன்னுடைய முதல் பிறந்த நாளில் அவருடைய பெற்றோர்கள் எஸ் வரலட்சுமி தம்பதியர்கள் இறைவனுக்கு நன்றியின் வழியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜி இருதயராஜ் நன்றி வழியாகவும், ஜி பிரசன்னகுமாரி குடும்பம் நன்றி வழியாகவும், மரிய ஜோசப் செபாஸ்டின் குடும்பம் நன்றி வழியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இதனோடு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பேரிடரிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி இன்று நன்றியின் பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருப்பாதம் வருவதற்கு வழிநடத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த ஒரு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவனுடைய பராமரிப்பில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய நம்முடைய பங்கில் குழந்தை இயேசு அன்பியத்தின் தலைமை பொறுப்பாளர் திருவாளர் சில்வஸ்டருடைய மனைவி நேற்று நண்பகல் இதனுடைய பாதம் சென்றிருக்கின்றார். லூர்து மேரி அவருடைய ஆண்களை பாட்டிற்காக மன்றாடுவோம். மேலும் இவரோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய சி ராயப்பன், இயேசு ரத்தினம், சிசிலி கமலம், சி மரிய சுந்தரராஜ் என்னுடைய ஆண்களை பாட்டிற்காக மன்றாடுவோம். நித்திய இடைப்பாட்டியை மடித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத வழி அவர்கள் மேல் உள்ள கடவுளாக. ஆமென். முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அடித்தளத்தில் இஸ்ரேல் மக்கள் உட்பட்டிருந்த போது
இறைவாக்கினர் ஏசையா அவர்களுக்கு புதிய நம்பிக்கையூட்டி பேசுவதை முதல் வாசகம் காட்டுகின்றது. பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலை குன்றுகள் தாழ்த்தப்படும் என்று கூறுகிறார். அங்கே பள்ளத்தாக்குகள் என்பது ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களையும், குன்றுகள் என்பது ஆவணம் மற்றும் மமதையின் மக்களை குறிக்கின்றது. மக்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறுதலை வாக்களிக்கின்றார். இறைவன் தன் மகனை எவ்வாறு பேரன்புடன் நடத்திச் செல்வார் என்பதை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனத்துடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தம் பாவங்கள் அனைத்துக்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டார். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாறை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை முடித்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரேவும் பெருமை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரேவும் பெருமை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரேவும் பெருமை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்று மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது ஆட்சி குடிக்கொள்ளும். பேரன்பு உண்மையும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். ஆண்டவரேவும் பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரேவும் பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை ஒளித்தெழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரேவும் பேரன்பை காட்டி
வாசக முன்னுரை. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு அவர்கள் நமக்காய் காத்துக் கொண்டிருக்கின்றார். நம் மனமாற்றத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு இருக்கின்றார். அவரின் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாம் இந்த நாளுக்காக நம்மை தயாரிப்பதற்கு நாம் புனிதம் உடையவர்களாக வாழ வேண்டும். இரவனில் நாம் தாமதமின்றி உதயமாகும் என்று நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார். அவரது அழைப்பை ஏற்று மனமாற்றம் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலத்தால் போதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்கு பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் நாளவே என்று விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகம் அதன் செயலும் தீர்க்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாறால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிவந்திருக்கும். புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுபற்றவர்களாய் நல்லுறவுள்ளவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்வோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளரும் மீட்பை காண்பார். அல்லேலூயா. 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 உள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதரை உமக்கு முன் அனுப்புகின்றேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாடலிடத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக மொழி ஆடையை அணிந்திருந்தார்.
தோள் கட்சியை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நாள் நற்செய்தி எதை பற்றி அதிகமா திரும்பி சொல்லப்பட்டது? ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை அதே வார்த்தைகள் திரும்பி வருகிறது. எதை பற்றி? ஆண்டவருடைய வருகையை பற்றி. மனமாறுங்கள், ஆண்டவர் வருகை பற்றி மனமாறுங்கள். திருமுழுக்கு ஒற்றுமை இல்லை சொல்றீங்க, பார்க்கிறது தொண்டைக்கால வரமாட்டது, குழந்தைக்கும் கொஞ்சம் கேட்குது. ஒன்று மனமாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பற்றி, ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு தயாரிப்பை பற்றி, அடுத்த ஒரு நிலை திருமுழுக்கை பற்றி. இன்றைய முதல் வாசகத்தில் எசேயா புத்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. உறவினை ஒன்று முழங்குகின்றது, வாலினிடத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், வாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். ஆண்டவர் ரோடு போட சொல்றாரு. இங்க அங்க பள்ளம் பொழியுமா இருக்குது, நம்முடைய வில்லிவாக்கம் அப்படிதான் இருக்குது. நாம் இருக்கின்ற ஒவ்வொரு இல்லிடங்களும் அதே போன்றுதான் இருக்கிறது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளமாக இருக்கின்ற சூழ்நிலையை போன்று அதே எசேயாவினுடைய அதே வார்த்தைகளை நற்செய்தியாளர் மார்க்கு அழகாக திரும்பியும் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். யார் வழியாக சொல்லுகிறார்? திருமுழுக்கு யோவான் வழியாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகை அண்மையில் இருக்கிறது. தூய பேதுருடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கின்றன. ஏனென்றால் புதிய விண்ணகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் தவிடுபடியாக மொத்தமா காலியாகி புதுசா ஒரு நகரம் வரும், புதுசா ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு கண்ணை மூடிட்டா, மூணு கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. பல நேரங்கள் நாம அப்படி நினைக்கின்றோம், எல்லாம் மாறிடணும். ஒரே அந்த கண்ணை மூடி இருந்தா உள்ள மாறிடணும், அப்படி பல நேரம் நம்ம நினைக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளில் நம்முடைய இறை வார்த்தை நமக்கு திடப்படுத்துகின்ற செய்தி எதுவாக இருக்கிறது? மாற்றம் என்பது வெளியிலிருந்து வராது, நம்முடைய வாழ்விலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தேசத்துதா காந்தியடிகள் சொல்வார், ஏதோ அடுத்தவன் தவறு செய்கிறான் என்று சுட்டி காட்டுவதை மாற்றிவிட்டு நம்முடைய தவற்றை நாம் மாற்றுகிற பொழுது உலகத்துல ஒரு தவறு செய்கின்றவன் ஒரு நபர் குறைகிறார். தவற்றிலிருந்து செய்யாமல் நல்லதை செய்வதில் அவர் கற்றுக் கொள்கிறார் என்பதை சுட்டி காட்டுவது போல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் அழகான ஒரு செய்தியை வங்க கவிஞன் தாக்கல் சொல்வதை போல இறைவன் இன்னும் நம்மை அன்பு செய்கிறார். நம்ம எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் அவர் விட்டு வெகுதொலைவில் சென்றாலும், சிலுவையில் தொங்குகிற பொழுது வலப்பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்றாரு? இந்த கடைசி நேரத்தில் நான் மனம் வருந்தி அந்த பக்கத்தை வரணும் அப்படி என்று நல்ல கல்வன் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையில் நாம் எந்த ஒரு மனமாற்றத்தை நோக்கி இருக்கிறோம்? வளரங்கள்ல
மனமாற்றம் என்று சொல்லுகிற பொழுது இப்படியும் இருக்கலாம். நல்லதுல இருந்து தீயதுக்கு போறதும் தீயதுல நல்லது போவதும் மாறி மாறி இருக்கிறது. எவ்வாறு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் பகலும் இரவும் மாறி மாறி வருவதை போல நம்முடைய வாழ்க்கை பண்டங்கள்ல நாம மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போன்று ஒரு பக்கம் நல்லவன் குளம், இன்னொரு பக்கம் சரி பரவாயில்ல அப்படி என்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழுகின்ற நிலை மாற வேண்டும். எவ்வாறு பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படுக, ரோடு கூப்பிட்டு கவுன்சிலர் கூப்பிட்டு எல்லாம் பணமா இருக்கிறது கொடுங்க அப்படின்னு கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தாழ்ந்து போய் இருக்கிறதா, நம்முடைய எண்ணம் தாழ்ந்து போய் இருக்கிறதா, நம்முடைய சிந்தனை தாழ்ந்து போய் இருக்கிறதா, அதை நிரப்புவதற்கு நாம் தான் அதற்கான ஒரு நிலைகளை மாற்ற வேண்டும். அடுத்தவங்க செய்வாங்க என்பதை நினைக்கிற நிலைகளை நாம் முழுமையாக குறைக்க வேண்டும். அடுத்தவங்க செய்வாங்க யாருக்கு? குழந்தையா இருந்தா, கை குழந்தையா இருந்தா, அவங்களை செய்ய முடியாம இருந்தா, இறந்தவங்க அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. அவ்வாறு இருக்கிற பொழுது நாம செய்ய முடியுமே தவிர நமக்காக இறைவன் கொடுத்திருக்கின்ற அருள் வளங்களை நாம் முழுமையாய் ஆரோக்கியமாய் ஆசிராய் நம்மளை பயன்படுத்துகிறோமா? அல்லது மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு குறை கண்டு கொண்டு அந்த குறையிலேயே இறைவன் என்ன உடைக்கவே இல்லை, அவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஜெபமால சொல்றேன், பூசைக்கு வர்றேன், திருப்பி பூ கொடுக்குறேன், ஆனா எனக்கு உடம்பு சொல்லி ஆகலையே, என்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது என்று பிரச்சனையையும் துன்பங்களையும் நாம் முன்வைக்காமல் மாறாக உங்களுடைய மகனுக்கு, மகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு எதை சரியானதாய் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதை யோசிக்க அழைக்கப்படுகிறீர்கள். மனம் மாறுங்கள். தவறான ஒரு சூழ்நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதை திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் அங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற பொழுது, மனமாறுகிற பொழுது அவர்கள் தன்னுடைய பாவ நிலைகளிலிருந்து மனம் மாறுகின்றவர்களாக ஒரு செயலை செய்கிறார்கள், திருமுழுக்கு சொல்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற திருமுழுக்கை யார் கொடுக்கிறாரு? திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். ஆனா திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருவார். யார் வருவார்? என் பையன் வருவான், என் பேரன் வருவான் அப்படின்னாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். நாம நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்லுகிற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிக்கின்றார். ஏனென்றால் தூய பேதுரு ஆலயத்தினுடைய வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவரை பார்த்து சொல்கிறார், என்கிட்ட பொண்ணோ பொருளோ காசோ பணமோ இல்லை பிச்சை போடுவதற்கு, ஆனா இயேசுவின் திருநாமத்தினால் நான் சொல்லுகிறேன் எழுந்து நட என்று சொல்லுகிறார். அப்படியா? வரலாறு அழகாக நமக்கு நம்பிக்கையை வார்த்தைகளை சொல்கிறது. நம்ம இயேசுவின் திருநாமத்தை எத்தனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம காலை எழுந்தவுடன் நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோமா? நம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது உடல் படித்து சிலுவை அடையாளம் வரைகின்றோமா? நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் துவங்குகிற பொழுது நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோமா? நம்முடைய பயணத்தில் ரொம்ப தூரம் போற பயணம் கிடையாது. வெளியில போனாலும், படத்தில் போனாலும், வேலைக்கு போனாலும், கல்லூரி கல்விக்கு சென்றாலும் நாம ஒவ்வொரு நாளும் சிலுவை அடையாளம் வரைகின்றோமா? முதல்ல பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு ஞானஸ்தானத்தின் பொழுது சிலுவை அடையாளம் வரைந்தீர்கள். அதுக்கப்புறம் சிலுவை அடையாளம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுபவித்தீர்களா, வரைந்தீர்களா? நெத்தில சிலுவை அடையாளம் வரைந்தீங்களா? நீங்கள் எதை செய்தீர்களோ அதைதான் பிள்ளைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு நாம பெரியவங்க எந்த வழியில செல்கிறோமோ அதே வழிதான் பிள்ளைகள் பின்பற்றிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பெரியவங்க நாம இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எங்க இருக்காங்க? உங்களுடைய மகன் எங்கே, உங்க மகள் எங்கே? பிள்ளைங்க எங்க? கோயிலுக்கு போகன்னு சொல்றோம் ஃபாதர், போக மாட்டாங்க ஃபாதர், எங்கேயோ போறாங்க ஃபாதர். நாம எந்த வழி செல்கிறோமோ அதே வழிதான் நம்முடைய மகனும் மகளும் பிள்ளைகளும் செல்லுகின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறது.
திருமுழுக்கின் பொழுது குழந்தையை நாம் ஆலயத்துக்கு கொண்டு வந்தது ஒவ்வொரு குழந்தையுடைய தாயும் தந்தையும், ஞான பெற்றோரும், ஞான தாயும் ஞான தந்தை, 4 பேர் தான் ஆலயத்துக்கு முதல்வரியாக குழந்தையை அழைத்து விடுகிறார்கள். அன்னையோட முடிஞ்சிருச்சு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுவதற்காக அல்ல. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நன்மையானதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய தந்தையுடைய ஒரு கடமையாக மட்டுமல்ல, ஆசீராக இருக்கிறது. நீங்கள் நல்லதை செய்கிற பொழுது அந்த நல்லது நன்மையானதாய் மலர்கிறது. நீங்கள் காணிக்கையில் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆண்டவர் உகந்ததாய் மாறுவது எப்பொழுது? மனமுகந்து கொடுக்கிற பொழுது, மன நிறைவோடு கொடுக்கிற பொழுது, மன ஆசீர்வாதத்தோடு கொடுக்கிற பொழுது, நம்பிக்கையோடு கொடுக்கிற பொழுது. திருப்பாடல் ஆசிரியர் 51 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு ஆண்டவருக்காக வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை நிராகரிப்பதில்லை. ஆனால் எந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய பாகம் வந்திருக்கின்றோம் யோசித்து பார்ப்போம். திருமுழுக்கு என்று சொல்லப்படுகிற அருட்சாதனம் அனைத்து அருட்சாதனங்களுக்கும் துவக்கமாக இருக்கிற தருணத்தில் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய ஞான குழந்தைக்கு கொடுத்தாச்சு. அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நான் பார்த்துக்கிறேன். எப்ப புதுமை கொடுக்கும் பொழுது, உடுப்பு கொடுக்கும் பொழுது நான் கோயிலுக்கு கொடுக்குறேன். அப்படி அல்ல, மாறாக குழந்தைகளுடைய ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியான ஒரு வழக்கத்தை கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய, ஒரு தந்தையினுடைய, ஒரு ஞான தாய் தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. ஃபாதர் பார்த்துக்குவாங்க, சிஸ்டர் பார்த்துக்குவாங்க கோயில்ல, அப்படி என்று விடுவதற்காக அல்ல. மாறாக எவ்வாறு பள்ளமானதெல்லாம் மேடாக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த அருளை சமமாக அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க அழைக்கப்படுகின்றோம். நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன கடவுள் காப்பாத்திருக்காரு, நான் கடவுள் வழி செலுத்துறேன். அடுத்த குடும்பம் அது பரவாயில்ல, அவங்க கடவுளுக்கு துரோகம் பண்ணாங்கனால அவங்க அழுது போனோம். அப்படி அல்ல, மாறாக இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நம் வழியாக அடுத்தவர்களை தாங்கி வழிநடத்த அழைக்கின்றோம். சென்ற வாரத்தில் தாய் திரு அவை 3 விதமான திருவிழாக்களை கொண்டாடியது. ஒன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாள் அம்பலவருப்புவ திருவிழாவை கொண்டாடியது. அம்பலவருப்புவ திருவிழா என்று சொல்கிற பொழுது அன்னை மரியாள் தான் கருவில் உருவாக்கும் முன்பே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியினுடைய மகத்துவத்தை எடுத்து என்பதாக இருக்கிறது. எவ்வாறு? எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே, அப்படி என்றால் நீ கருவில் உருவாகும் முன்பே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிப்போம். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். தொடர்ந்து வாசிப்போம். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உம்மை ஏற்படுத்தினேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரையும் இறைவன் கருவில் உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீதான் இந்த உலகத்துல இன்னாருடைய பிள்ளையாக, மகனாக பிறக்க வேண்டும் என்று கடவுளுடைய இறை திட்டத்தில் ஆசிரியர் நீ நிறைவேற்றவனாக, மகனாக, மகளாக விளக்கு செய்கிற இறைவன் கருவிலிருந்து இந்த பூவுலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே உன்னை திருநிலைப்படுத்துகிறார், புனிதப்படுத்துகிறார், ஆஸ்வதிக்கின்றார். அப்படின்னா திருமுழுக்கு என்ற அருட்சாதனை சுட்டி காட்டுகிறது. ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவது மட்டுமல்லாமல் இறைவனுடைய மகனாக, மகளாக தாய் திரு அவைக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆசீர்வாதம். எதுக்கு நாம் கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றோம்? பிறந்தநாளை கொண்டாடுகின்றோம், திருமண ஆண்டு கொண்டாடுகின்றோம். அடுத்த விட்டு கொடுத்ததாக இல்லை, மாறாக இறைவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் விரைவாக ஆசீர்வதித்தனுடைய ஒரு கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, சிங்களா நன்றி செலுத்த இல்ல, இறை சமூகத்தோடு ஒன்றிணைந்து நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். யோசித்து பார்ப்போம். இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த கொடையை, வல்லமையை அன்னை மரியாள் இறுக்கமாக எடுத்து வைத்தார்.
அன்னை மரியாளை இறைவன் கருவில் உருவாக்கும் முன்பே தேர்ந்தெடுத்த இறைவன் அந்த தாயை அப்பழுக்கற்ற ஒரு தாயாக உலகத்தில் பிறக்க செய்கிறார். அதற்கு முதல் நாள் தாய் திருவை தூய அம்புரோசியருடைய விழாவை கொண்டாடுகிறது. அம்புரோசியாவை தாய் திருவையினுடைய தந்தையர் என்று அழைக்கப்படுவார். ஏனென்றால் அப்பா அம்மா எந்த வழியோ அதே வழிதான் பிள்ளைகளும். பெற்றோர்கள் நேரிய வழியில் சரியான பாதையில் சரியான நிலையில் இருக்கிற பொழுது பிள்ளைகளும் அந்த பாதையில் செல்வதற்கான வழிவகைகளை பெற முடியும். எனவே தாய் தந்தையினுடைய பொறுப்பு வெறுமனே குழந்தையை ஈண்டெடுப்பதோடு விட்டுவிடுவதில்லை, அவங்களை உலக காரியத்தில் வளர்த்திருப்பதோடு விட்டுவிடுவதில்லை, மாறாக அருள் காரியத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒவ்வொரு தாயும் தந்தையும் அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு முதல் தினம் 6ஆம் தேதி ஆயரான நிக்கோலாஸ் உடைய விழாவை தாய் திருவை கொண்டாடுகிறது. நிக்கோலாஸ் யார்? நம்முடைய இல்லங்களுக்கு கிறிஸ்துமஸ் பாடல் பாடுகிற பொழுது யாரெல்லாம் வருவாங்க? பாடுறவங்க எல்லாம் வருவாங்க, ஆடுறவங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் ஒருத்தர் முகம் தெரியாம ஒரு முகத்தை ஒரு கலரோட வருவாரு, சாந்தா கிளாஸ். அதாவது நான் நடனை பெற்றிருக்கிறேன் என்று இருப்பது மட்டுமல்லாமல் பெற்ற நடனை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பண்பை தூய நிக்கோலாஸ் ஆயர் பெற்றிருந்தார். ஆயராக இருந்த பொழுது அவர் கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவிகளை அள்ளி கொடுப்பதன் மூலமாக அவர் செய்த உதவிகள் நிக்கோலாஸ் என்ற பெயர் மருவி என்னாச்சு? சாந்தா கிளாஸா மாறிச்சு. பெயர் மருவுகிறது. திருமுழுக்கின் பொழுது இறைவன் கொடுத்த பெயரை, பெற்றோர் கொடுத்த பெயரை இறைவன் அருளினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நாம அதே பெயர்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பெயர் தாங்கிய புனிதருடைய நிலையில் நாம் உயர்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தோடு நின்று விடாமல் திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க செய்திருக்கிறது என்பதை உணர்கின்ற பிள்ளைகளாக திரு அவையினுடைய மக்களாக மாறுவது மட்டுமல்லாமல் திரு அவையினுடைய சந்ததிகளாக திகழ தேவையான அருளை தூய வழியிலே உருக்கமாய் மன்றாடுவோமாக. ஆமென். சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற வேளையிலே மனமாற்றத்தில் திருமுழுக்கையும்
ஆசீர்வாதத்தின் திருமுழுக்கையும் தூய ஆவியாரின் திருமுழுக்கையும் பெற்றிருக்கின்ற நாம் அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைத்தவர்களை குணப்படுத்தவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே அவர் இக்காலத்தில் வலியுற்றோருக்காகவும் நாமும் மீட்பின் தன்மையை பகிர ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுவோமாக. விசுவாசிகளின் மன்றாட்டு நீங்கள் பாட வேண்டிய 11 பாடல். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, நம் தாய் தல திருச்சபை வழிநடத்தி வருகின்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவரோடு இணைந்து வழிநடத்தி செல்லும் இறை பணியாளர்களாகிய கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், தந்தைகள் மற்றும் பொது நிலையர் அனைவரையும் இறைவாக்கியின் வழியில் எங்களை வழிநடத்தி செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய முதல் வாசகத்தில் உள்ளபடி இதோ என் தலைவராய ஆண்டவர் ஆற்றலுடன் ஆட்சி புரிய வர இருக்கிறார். அவர் தாம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வந்து நம் அனைவரையும் நல்ல ஆயனைப் போல தம் மக்களாகிய நம்மை ஒன்று சேர்த்து கவனத்துடன் நடத்தி செல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலை இறைவா, 2ஆம் வாசகத்தின் மாற்றப்படி ஆண்டவர் தம் வாக்குறுதிகளை காலம் தாழ்த்தாமல் உரிமையோடு இருந்து மக்கள் யாவரும் புயல், மழை, வெள்ளத்தில் அழிந்து போகாமல் காத்து எல்லா மக்களும் மனம் மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி நிறைவேற்றும் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கிறோம். அவரது ஆன்ம உடல் நலன்களை இறைவன் ஆசீர்வதித்து இதுவரை ஒரு நல்ல இறை பணியாளராக மக்களை இறை வழி நடத்தி செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பேர் அன்பு இறை மக்களையும் மற்ற அனைத்து அன்பு இறை மக்களையும் அங்கிருள்ள அனைத்து மக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து இவர்களுக்கு உடல் உள்ள ஆர்வம் மற்றும் நற்சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு மன்றாட்டு. அனைவரும் தயவு செய்து கண்களை மூடிக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது சென்னை மறைமாவட்ட நற்செய்தி ஊழியர் என்ற முறையில் எனக்கு அறிவிக்கிறேன். தயவு செய்து முடிந்தால் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். புயல் மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காத்த இறைவருக்கு நன்றியாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள். இப்போது ஓட்டேரி, புளியாந்தோப்பு, பட்டாளம் போன்ற பகுதிகளில் இதுவரை தண்ணீர் வட்டாமலும் தாம்பரத்தில் முடிச்சோர், வேளச்சேரி போன்ற பகுதிகளில் இதுவரை காலை வரை வெள்ளம் படியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் திருப்பதியை செல்ல முடியாமல் அதாவது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போர் வண்டியை தயவு செய்து மக்களை ஜெயிக்கும்படி நாங்கள் திருப்பதி காட்டுற வழி செய்ய முடியாத ஒரு இறைவார்த்தை கூறி அனைவரும் கண்களை மூடி தெரிவிக்கப்பட்டு கூறுகிறேன். அன்பு இறைவா, உண்மை போற்றுகிறோம், வாழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். புயல் மலை வெள்ளத்திலிருந்து மக்களை காத்த இறைவனுக்கு விசேஷமாக இந்த விரிவாக்கம் பங்கிலுள்ள விரிவாக்கம் பகுதியில் அனைத்து மக்களையும் பார்த்து அவர்களுக்கு எந்தவித இடையூறோ, உயிர் சேதமோ, பொருட்சேதமோ, மழையினால் எந்த சேதாரமோ ஏற்படாமல் காட்டி அதற்கான கோடான கோடி கோத்தல் பாடுவதை நன்றி இறைவா. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 24 வசனங்களை படிக்கிறேன். ஆண்டவர் அதாவது வெள்ளப்பெருக்கினால் மக்களை அவஸ்தைப்படும் போது அது யாரால் படிக்கும்? லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 23, 24.
இந்த வசனத்தை படிக்கிறேன். நன்மை நிறைவாக போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசு படகில் சீடரோடு போய் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூக்கி விட்டார். அப்பொழுது ஏரியை புயல் அடித்து படகு நீரால் நிரம்பியது. அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். அப்போது அவர்கள் ஆண்டவர்கள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் ஆண்டவர் விட்டெழுந்து காற்றையும் நீரையும் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவைகள் ஓய்ந்தன. கடல் அமைதி விட்டு வெள்ளம் மீண்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த ஒரு சில கண்களை கூறி ஆண்டவர் வெளிவாக்கு மக்களை காத்திருப்போம். அனைத்து மக்களும் திருப்பதி பார்க்க முடியாத அந்த அநேக மக்களுக்காக சிறப்பான நிகழ்ச்சிகள். இதுபோல் இனிமேல் இப்படிப்பட்ட வெள்ள சூழ்நிலை வராமல் இருப்பதற்காக நாங்கள் ஒரு சிறப்பாக கண்களை கூறி ஒரு சில மக்கள் தெரிவிப்போம். நாங்கள் சிறப்பாக நன்றி செலுத்துவோம். இந்த கூறி ஒரு இறைவார்த்தை பாடல் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், அத்தனைக்கும் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் புகழ்வேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்தையே சொல்வேன். நன்றி 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 என்று நான் போற்றுவேன். நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அன்னையுடைய தெய்வீக பரிந்துரையோடு ஒப்புக் கொடுப்போம். அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க. ஆண்டவர் உடனே பெற்றவர்களே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பெற்றவரே. புனிதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இரட்சிப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைவரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களாக என்னுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்திரளும். உமது பரிவிரக்கத்தினால் உலகில் சமாதானம் நிலவும். உமது தாய் திரு அவை அமைதியோடு வாழ்ந்திடவும் பக்தியில் சிறந்தவங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைச்சி மன்றாடுகின்றோம். புரியவர்களே, காணிக்கையில் வருகிற பொழுது ஏற்கனவே சென்ற வாரங்களில் வான்சட்டையில் சொல்லப்பட்ட பொருட்கள் காணிக்கா கொண்டு வந்திருந்தால் அக்காணிக்கா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த வெள்ள நிவாரணத்திற்காக நம்முடைய பங்கில் உள்ள ஏழையில் இருக்கிறதற்கான அரிசி பருப்பெல்லாம் காணிக்காக இருக்கிறது. அதை காணிக்கையில் கொண்டு வந்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆ
அன்பு தோழமைகளை என்னுடைய முழுதுமான தூய வழி எல்லாம் வளர்ந்ததையாக இவனுக்கு கேட்டதாக்கும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் உமக்கு மனதில் வலிக்கும் இடம் இறங்குகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது தெய்வீக இரக்கத்தினால் பாதுகாப்பை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதல்வரை வந்த பொழுது தொடக்கத்தில் நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றினார். முடிவில்லா மீட்பின் வழி மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்து அவர் மறுமுறை தம் மாட்சியோடு மாண்போடு வருவதையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறுதியில் வெளிப்படுகின்ற வாக்குறுதி மீட்புகளால் உமது கொடையை பெற்றுக் கொள்ள செய்திருப்பீராக. ஆகவே வானக தூதரடிகளோடும் குழுவிருக்கின்ற தாய் திருவையோடும் ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறேன். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உடைய தூயாகவே பொழிந்து இக்காணிக்கைகளை விடுதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே தூய பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே,
அவ்வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து விடுவோம் கடந்து கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்ந்ததும் அப்பத்தையும் இப்படிக்கின்ற கிணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்து இருக்கிறீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற அனைவரையும் அதே தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் வரவேற்கிற நமது அன்பின் தாய் திருச்சபை நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டவரே, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை தூய அன்பில் நிறைவேற செய்திருக்கிறாங்க. மேலும் உயிர்த்தல் முதல் நோக்கோடு உயிர் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்தலும் உமது திருமுக ஒளியினோடு ஏற்று அழுகுறையும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான மாற்றிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்புகிறவரான திரு யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையா, தூய பிரான்சிஸ் சவேரியா, செம்மன், தூய அருளானந்தர், இவ்வுலகில் 30 வாழ்ந்து வரைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரும் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய எல்லா புகழும் மாற்றியும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளுக்கு எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடன் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிலக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து ஸ்ரீமலத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமடையாலும் ஆயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக பெருமான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்ற உடைய திருத்தொருக்கு முடிந்தவரே, என்னுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் வராமல்
நம்பிக்கையோடு பொற்பாதம் பொழிவு இருக்கிற தாய் திருச்செல்வி விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்தை ஒற்றுமை மகிழ்ச்சி சமாதானத்தில் தந்தத்தில் உள்ள கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திருரத்தமும் எங்களை மீது தீர்ப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருள்வருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியினால் நிரப்பி இருக்கின்ற அவர் ஒருவர் மற்றவருடைய வாழ்வில் மென்மேலும் ஆசிரியை தருகிற பிள்ளைகளாக மலர அழைக்கப்படுகின்றோம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் உண்மையிலேயே பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருடத்தமும் காத்து விழா வாழ்வழிப்பதாக.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு நானும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனிதர்களால் ஜெபம் செசரியானே இயேசுவின் செய்தியை போதித்தவங்க மகிழ்ச்சியான திருத்துவரே சொல்லிலும் செயலிலும் வாழ்வை இலசப்படுத்துவதே எங்கள் மீது ஒரு கருணையை புரிதலும். எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர்களிலும் மாணவர் அனைவர் மீதும் இறங்கியரும் இறைவனின் எங்களுக்கு எதிராக செவிசாய்க்க உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூங்கிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தை பற்றி எறிந்த அனுபூதி எங்கள் இதயத்திலும் பற்றி எரிய செய்தோம். உமது விழிப்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியதும் மகிழ்ந்த பாதுகாவலே நலநாட்டின் நல்லாகவே உம்முடைய ஆன்மீக உழைப்புகளை ஜெபங்களையும் வீர தியாகத்தை முன்னிட்டு ஏழு நாளை கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்றுத் தந்தரும். ஆமென். சமத்துவ அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உம் திருமகனின் பொருது நாள் உண்டு மகிழ்ந்த நாங்கள் உம்மை தாழ்மையோடு கருதுகின்றோம். இத்திரு நிகழ்ச்சியின் தெய்வீக ஆற்றலால் எங்கள் வாழ்வுக்குரியவற்றை மெய்யறிவோடு தெரிந்து தெளியவும் நிறைவாழ்வின் பற்றுகளோடு நாங்கள் பயணிக்க தேவையானவர்களை கொடுத்திருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். அமர்வோம். அறிவிப்புகள். சென்ற வாரம் நமது இல்லங்களில் கிறிஸ்து பிறப்பு பாடல் கேரல்ஸ் புயல் மழை பெருவெள்ளத்தால் வர இயலாத காரணத்தால் இன்று முதல் வரவேற்கின்றோம். மாலை 7 மணிக்கு தூய இயேசுப்பு மற்றும் தூய லூக்கா அங்கியங்கள், 11-12-23 திங்கட்கிழமை தூய பெருது அங்கியம் மற்றும் தூய அந்தோனியார் அங்கத்தில் பாதி இல்லங்கள் அதனை அந்த அங்கிய தலைவர் தெரிவிப்பார். 12-12-23 செவ்வாய்க்கிழமை தூய அந்தோனியார் மற்றும் தூய ஆரோக்கிய மாதா அங்கியங்கள்,
13-12-23 புதன்கிழமை தூய லூர்து மாதா மற்றும் தூய மத்தேயு அன்பியங்கள். 14-12-23 வியாழக்கிழமை தூய யோவான் அன்பியம். 15-12-23 வெள்ளிக்கிழமை தூய தென்போஸ்கோ அன்பியம். 16-12-23 சனிக்கிழமை குழந்தை இயேசு அன்பியம். 17-12-23 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆங்கில திருப்பலி முடிந்தவுடன் கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் பாடல் போட்டி நடைபெறும். கலந்து கொள்ளுபவர் 11 ஆசிரியர்கள் மற்றும் மின்செட்டி பால் சபையினர், மரியாதை சேனை, இளைஞர்கள் குழு, மறைக்கல்வி மாணவர்கள், தமிழ் ஆங்கில பாடல் குழுவினர், மகளிர் குழுவினர். திருமண அறிவிப்பு. சென்னை மயிலை உயர்மலை மாவட்டம் வெள்ளிவாக்கம் செம்மன் தூய எல்லானந்தர் ஆலய பங்கு தூய தென்போஸ்கோ அன்பிய குடும்பங்களை சார்ந்த பெற்றோர் தந்தை திருவாளர் சாம்சன் ஆஞ்சலோ, தாய் திருமதி சாந்தி கிறிஸ்டினா இவருடைய இளைய மகன் எஸ் பால் ஐசக் என்பவருக்கும் சென்னை மயிலை உயர்மலை மாவட்டம் ஐநாவரம் தென்போஸ்கோ ஆலய பங்கு தூய யூதா ததேயு அன்பிய குடும்பங்களை சார்ந்த பெற்றோர் தந்தை திருவாளர் ரிக்கார்டோ நோயல் ஜூலியன் இவருடைய தாய் திருமதி ஷாரோன் ரிச்சர்ட் ஜூலியன் இவருடைய மகள் அமேண்டா மேரி ஆன் ஜூலியன் என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதால் இது 3வது அறிவிப்பு. குடும்பம் முன்னாடி வாங்க. வருகின்ற சனிக்கிழமை தூய தென்போஸ்கோ ஆலயத்தில் மாலை 4:30 மணிக்கு திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கனங்கள் தடைகள் இருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் ஆகிய உங்களுடைய கடமை. அப்படியே திரும்புங்க. ஜோரங்கை தட்டி இந்த குடும்பத்தை இறைவன் விளைவாக ஆக்குவதற்கும் நடக்கிறது. திருமணம் சிறப்பாய் அமைந்திட ஒழுக்கமாய் நாம் கொண்டாடுவோம். இறைவர்கள் இவர்களோடு பயணிக்க நாம் ஜெபிப்போமாக. வாழ்த்துக்கள். வாழ்த்து. அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தூய பேதுரு அன்பிய குடும்பங்கள். நம்பி குடும்பம் கொஞ்சம் எழுதுங்க. ஜோர பேதற்காக எனவே அதிகமாக நான் கொடுத்தாங்களா? சரி, ஓகே. பாராட்டுகள். அவர்கள் வருகின்ற ஞாயிறு திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு தூய அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். 24ஆம் தேதி திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறு அன்றைய ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பு, புத்தாண்டு, நள்ளிரவு திருப்பலிகள். ஞாயிறு மாலை 7 மணிக்கு முதல் திருப்பலியும், ஞாயிறு நள்ளிரவு 9:30 மணிக்கு 2வது திருப்பலியும், மறுநாள் காலை 8:30 மணிக்கு 3வது திருப்பலியும் நடைபெறும். திருப்பலிக்கான நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது முன்பே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் வருகின்ற நாட்களில் நாம் ஒன்றிணைந்து பங்கேற்கின்ற ஆசீர்வாதமான பெருவிழா இறை அருளை பெறுகின்ற பெருவிழாவாக அமைந்திட ஒருக்கமாய் ஜெபிக்க அழைக்கின்றோம். இன்றைய நாளில் திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கலை வகுப்புகள் வரும் வழக்கம் போல் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு மறைக்கலை வகுப்புகள் இருக்காது. மேலும் 28ஆம் தேதி மாசிலா பொழுதுக்கான திருவிழாவின் பொழுது அன்று காலை முதல் மாலை வரை மறைக்கலை பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். இன்றைய நாள் திருப்பலியில் நீங்கள் கொடுத்த காணிக்கை வரவு 3093 ரூபாய் தானமாக கொடுத்து அனைத்து நிறுவனங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்பக்கூடியவர்களே, இன்றைய நாள் திருப்பலியில் சிறப்பாக நம்முடைய பங்கில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம் என்று நான் நினைத்து அதை காணிக்கையால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இதை அரிசி பருப்பை. ஆனால்
இதுவரை 2 அன்பிகள் கொடுப்பதற்கான உதவிகள் இருக்கிறது. மீதி அன்பிகள் கொடுப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த நாட்களில் கொடுக்கக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நாம் அனைவரும் அறிந்தது நம்முடைய தமிழக தாய் திரு அவை சென்ற செவ்வாய்க்கிழமையில நம்முடைய புனிதர் செம்மன் தூய அருளானந்தர் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த ஓரியூர் ஆலயம் திருத்தலமாக இருந்த ஆலயம் பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜோரகை கட்டி கடவுளுக்கு செலுத்துவோம். சென்ற 4 ஆண்டுகளாக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஓரியூருக்கு சென்று வந்தவர்கள் மற்றும் அங்குள்ள தந்தையர்கள் சொன்ன செய்திகள். இதை நம்முடைய பாப்பிரி தந்தை சென்ற மாதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தூய லாத்திரன் ஆலய பெருவிழாவில், அதாவது திருச்சியில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் தலைமைப்பிடமாக இருக்கின்ற ரோமியில் இருக்கின்ற தூய லாத்திரன் பேராலய நேர்ந்தழைப்பு விழா அன்று பாப்பிரி தந்தை இசைவு செய்து கையொப்பமிட்டு சென்ற திங்கட்கிழமை 5ஆம் தேதி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்வருகின்ற திருவிழாவில், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கடந்து 11ஆம் தேதி அதற்கான நன்றி எடுத்தல் திருப்பலி அங்கு சிவகங்கை மலை மாவட்டத்தில் இணைந்து ஓரியூரில் நடைபெறுகிறது. எனவே நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்றைய நாளுக்கு சிறப்பு ஆசிரியராக இறுதி பாடல் பாடுகிற பொழுது பெரும் பவனியாக வருவோம். அருளானந்தருடைய அறிவிக்கத்தை முத்து செய்து நாம் செல்லுவோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வருகின்றவர்கள் இந்த குடிலுக்குள்ளே அழகான இறைவனுடைய வார்த்தைகள், பைபிளிலிருந்து வார்த்தைகள் இருக்கிறது. உங்களுக்கு இறைவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் அதன்படி வாழ்வதற்கான அதை கேட்போம். இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக திருப்பலி காலத்தில் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்க அழைக்கப்பட்டீர்கள். சென்ற வாரத்தில் மழையின் நிமித்தமாக சில வர முடியவில்லை. மாறாக வருகின்ற வாரத்தில், அதாவது திங்கள் வியாழக்கிழமைகளில் காலை 6:15 மணிக்கு நற்கொண்டை ஆராதனை தொடர்ந்து திருப்பலி இருக்கிறது. அருட்சகோதரிகள் 5 பேர் இங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை தவிர்த்து மற்றவங்க உங்களுக்காக பங்குக்காக எல்லாருக்காக திருப்பலி கொடுக்கிறோம். பல நாட்களில் இந்த திருவை காலத்தில் இன்னும் சிறப்படுத்த வரக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாலையிலே செவ்வாய், புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் மாலை திருப்பலி இருக்கிறது. இறுதி பாடல் பாடுவோம். ஊரின் பேரொளி அவர் மாட்சியே
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, இறைவனின் அனைத்து தூயவர்களே, புகழுக்குரிய தூய்மை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகவே கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.